Hi, good evening. ஊருக்கு போறதுக்கு வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்காக கொஞ்சம் ப்ரௌனி வந்துட்டு செஞ்சிட்டு இருக்கேன். இங்க ப்ரௌனி வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாண்டி. இதுவும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இன்னும் ஒரு 2 minutes தான் காட்டுது. இத வந்துட்டு இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுக்கணும். இன்னொரு பேட்ச் வந்துட்டு பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா எனக்கு நல்ல டைம் ஆயிருச்சு. அதனால நான் வந்துட்டு இப்போ இதை மட்டும் தான் கட் பண்ணி எடுத்துட்டு போறேன். 2 பேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி. அநேகமா ஒரு பீஸ் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம். இந்த ப்ரௌனியை கட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்மையாக வந்திருக்கு. நம்மால் வேற இடையில வந்துட்டு ஓட்டை போட்டு போயிட்டான். நல்ல டைம் ஆயிடுச்சு. நான் இன்னும் பேக்கிங் கூட ஸ்டார்ட் பண்ணல. அதான் வந்தால் எனக்கு கொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் வெளில போகிற வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு முடிகிறதுக்கு. அதனால தான் அநேகமாக எல்லாருக்கும் 2 பீஸ் வச்சு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். பீஸ் போட்டு வச்சிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கே. பிளாண்டியையும் பீஸ் போட்டேன். ப்ரௌனி ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிளாண்டியுமே நல்லா தான் வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பாக்ஸ்லேயே வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், பேக்கிங் ஓவர். பாக்ஸை க்ளோஸ் பண்ணி பேக்கில் எடுத்து வைக்க வேண்டியது தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். எங்கள் 3 பேரோட ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 சூட்கேஸ்லேயே வச்சுட்டேன். மணி வந்துட்டு 9:25 ஆச்சு. இன்னொரு 1/2 hour அத்தான் வந்துடுவாங்க. காலையில் 4:45 நான் எந்திரிச்சேன். இப்போ வரைக்கும் ஒரு செகண்ட் கூட உட்காராமல் வேலை செஞ்சிட்ருக்கேன். இது மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை, இன்னும் நிறைய பேக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எங்களோட செப்பல், அப்புறமா இந்த டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பவுச்சில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு அக்கா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கிஃப்ட் பண்ணதாக்கும். இதை நான் வந்துட்டு ஒரு 2 times தான் யூஸ் பண்ணேன். பத்திரமா வந்துட்டு வச்சுருந்தேன். சரி, இன்றைக்கி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் இந்த பேகு. அப்புறம் மித்ததெல்லாம் அந்த ரூமில் இருக்குது. தனிஷும் ரெடி. அத்தை வந்தோடனே கிளம்ப வேண்டியதுதான். ஐயோ, இதை மறந்துட்டேனே. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் என் கால் எல்லாத்தையும் நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணுறதுன்னா நெயிலாக கட் பண்ணி ஒரு ரோலர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து இந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்தையும் போடுறதுக்காக இது எல்லாத்தையும் கலட்டினேன். இனி உட்காந்து இதை போடணும். அப்புறம் இதெல்லாம் கூட வந்துட்டு ஊருக்கு போகிற திங்ஸ் ஆக்கும். இந்த ப்ரௌனி எல்லாம் கூட வந்துட்டு பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். காரில் போனால் தான் இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சாச்சு. அத்தா வந்தோடனே இதை பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா வழக்கமாக நான் இப்படி தான் பண்ணுவேன். அவங்களும் வழக்கமாக டென்ஷன் ஆகிறது வழக்கமாக நடக்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முட்டை இருந்தது. சரி, அதை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லெட் போட்டேன். இனிமேல் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு வந்துட்டு செட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டிஸ்பென்சரில். ஓகே, ஃபிஷ்ஷுக்கு பாய் சொல்லியாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். தினேஷ், ஹாப்பியா? அவ்வளோதான், கிளம்பியாச்சு. பயங்கர டிராஃபிக்கு. நாளைக்கு சாயங்காலம் தான் வீடு போய் சேருவோன்னு நினைக்கிறேன். அப்படிதானே தான்? நாளைக்கு சாயங்காலம் தான் வீடு போய் சேருவோன்னு நினைக்கிறேன். இருக்கிற டிராஃபிக்கை பார்த்தா. என்ன செட் பண்ணுற? எனக்கு இப்போவே நல்ல தூக்கம் வந்தாச்சு. மணி வந்துட்டு 11:09. இதெல்லாம் அத்தான் வந்துட்டு எனக்கு தூக்கம் வந்தால் நீ கார் ஓட்டு வரலான்னு வேற கேட்டாங்க. நல்லா ஓட்டவும் போல தான் தெரியுது. செம்மையாக தூக்கம் வருது. என்ன தனீஷ், தூக்கம் வந்துருச்சா? சும்மா செய்யணுமா? என்ன செய்யணும்? ஏதாவதா? ராத்திரி 12:30 மணிக்கு என்ன செய்ய போற? தெரியலையா? இறக்கி விட்டுட்டா? நடந்து வாரியா வீட்டுக்கு? நம்மளால பார்த்தீங்களா, வீட்டில் வந்து பாலிஷ்லாம் போட்டு வச்சாங்க. டஸ்ட் ஆயிடுச்சு அந்த. கொஞ்ச நேரம் ரெஸ்ட். எந்த ஊர் தான் இது? கரூர் கிட்டயா? நிறைய வந்துட்டு மாலை போட்டு சபரிமலைக்கு போகிற வண்டி வந்து பார்க்க முடிஞ்சுது வர வழி ஃபுல்லாக. நம்மால் உள்ளே வந்துட்டு உறக்கம் நல்லா.
நான் கொஞ்சம் வந்து டயர்டாக இருக்குன்னு வெளில இறங்கி நின்றுட்டுருக்கேன். ஹாய், குட் மார்னிங். பனி ஃபுல்லாக செமையாக இருக்குது. இதில் கொஞ்சம் கிளியராக தெரியுது வீடியோவில், ஆனால் நேரில் வந்துட்டு ஃபுல்லாக பனி. அந்த பக்கம் ஒன்றுமே தெரியல. நல்லா இருக்குல்ல தான்? செமையாக இருக்குது. ஊட்டி மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக செமையாக இருக்குது. அப்படியே ஒரு காயின் மாதிரி தெரியுது. நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 11 மணிக்கு தான் வந்துட்டு கொண்டு விடுற மாதிரி காமிச்சுது. 7:30 மணிக்கு வந்தாச்சு. அது அப்படித்தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் வந்துட்டு எப்படினாலும் ஒரு 10 மணி ஆயிரும் வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னு நினச்சேன். நைட்டு ஒரு 11 மணிக்கு கிளம்புனோம். பக்கத்தில் வந்தாச்சு. இந்த இன்னும் வந்துட்டு ஒரு 15-20 மினிட்ஸில் வீட்டுக்கே போயிடலாம். ஆமாம். நம்ம நாகர்கோவிலுக்கு வரோம். அதே இங்கிலீஷ்ல தான் தீர்ப்பானுங்க. நம்ம மட்டும் தமிழ்ல இருக்கோம். நாகர்கோவில் இங்கிலீஷ்ல தமிழ வளர்க்குறது. இப்படி வளர்க்குறாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல. நம்ம நாகர்கோவில். பெங்களூர்ல தூங்குனவர் நாகர்கோவில்ல தான் வந்துட்டு முழிச்சிருக்காரு. ஆமா, உங்களுக்கு தெரியல, நான் வந்து சூப்பரா கன்னட ரீட் பண்ணுவேன். அப்படியே யாருக்குமே இது பத்தி தெரியாது. அப்படியே நீ படிக்கிற ரீட் பண்ற, நாங்க படிக்கல ரீட் பண்ணல. ஏன் படியா? எனக்கு வேலை இருக்காதான். ஏன்னா நான் வீட்டுல சும்மா தின்னுட்டு உறங்கிட்டு இருக்கேன். அடா பாவிங்களா எம்மா. நேற்றுக்கு காலையில 4:45 எந்திரிச்சேன்னா இன்னும் நான் வந்துட்டு தூங்கல. சரியா? நீங்க ஆம்பளை இல்லதா, நான் பொம்பளை பிள்ளைல. ஓகே, ஊருக்குள்ள வந்துட்டோம். இது வந்து நாகர்கோவில், சாரி மணிமேடை. லக்கி லக்கி இரு 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 வந்து திறந்து விடுறேன். இரு, வெயிட் பண்ண வரேன். வாழைக்கொலை எப்படி பழுக்க வச்சிருக்காங்க பாருங்களேன். கெட்டி தூக்கில் போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. வீட்டடியில் உள்ளது. இங்கே ஒரு சார் எங்கே உறங்காரு பார்த்தீங்களா? என்ன கிச்சனோட மேடை மேலே இவருக்கு வந்து மேடை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. காலையில் இவரை நான் பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். என்ன, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? எங்கே போனேன் இவ்வளோ நேரம்? விக்ரம் மாமாவோட வீட்லையா? இப்போ யார் வீட்டுக்கு போக போகிறீங்க நெக்ஸ்ட்டு? லக்கி வீட்டுக்கா? சரி, ஓகே. சித்து வந்துட்டு இன்னும் வரல. வந்ததுக்கு பிறகு நாகர்கோவில் அடிக்கிற மொத்த வெயில் 2 பேருக்கு மேலே தான் அடிக்கும். அதுக்காக வெயிட்டிங். வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம். மணி இப்போ 12 கிட்ட ஆச்சு. 2-3 ஃபோன் வந்துச்சு, அதில் தான் வந்துட்டு முழிக்கவே செஞ்சேன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் எடுத்துகிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் கார்லேருந்தே எடுக்கணும். பயங்கர டயர்டு. வந்தோடனே வந்துட்டு கொஞ்சோட சாப்பிட்டுட்டு படுத்துனாங்க தான். இப்போ வீட்டில் வேறு வந்துட்டு யாரையும் காரில் எங்களை உள்ளே வச்சு பூட்டிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரில. இப்போ தான் வந்துட்டு ஃபோன் அடிச்சு எல்லாம் எங்கே போனீங்கப்பா அப்படிங்கிறதையே கேட்கணும். ஸோ ட்ராவல் நல்லா இருந்துச்சு. ஊருக்கும் வந்தாச்சு. இனிமேல் ஒரு 1 வீக் இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ், அப்புறம் ஹாப்பி நியூ இயர். சரியா? பாய் பாய்.